தமிழக ஆளுநர் அவர்கள் அரசியல் சாசனம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி இங்கே மதுரையிலே ஆய்வுக் கூட்டம் நடத்தியது போன்ற நடவடிக்கைகள் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே RN ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது இத்தகைய அணுகுமுறைகளை அவர் மேற்கொண்ட போதெல்லாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கண்டித்திருக்கிறது. ஆகவே இப்போ புதிதாக வந்திருக்கிற ஆளுநர் அர்லேகர் அவர்கள் அதே அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது பொருத்தமானதல்ல. அரசியல் சாசனம் ஆளுநருக்கு என்ன கடமைகளை வரையறுத்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். நேற்றைய தினம் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது பொதுமக்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நேரடியாக மக்கள் பவனை அணுகலாம் என்கிற முறையில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்படிலாம் எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கான எந்த வாய்ப்புமே ஆளுநருக்கு கிடையாது. ஏன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தானாகவே பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுவதைப் போல பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது என்பது கொஞ்சம் பொருத்தமானதல்ல. ஆகவே இத்தகைய அணுகுமுறையை ஆளுநர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது அவர் சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியாக இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிடணும். அபாண்டமான முறையில் இத்தகைய தவேகாவை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான அரசியல் பூர்வமான காரணங்களை தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமே தவிர எதிர்கட்சி தலைவர் சொல்வதைப் போல அந்த மாதிரியான தன்மையில் அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அது இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. திருச்சி கிழக்குல துணை முதல்வர் ஆகணும், அதை பரவலா எல்லாரும் பேசுறாங்க. இது குறித்து அவரே பேசுவார்னு அமைச்சராக இருக்கிற வன்னியரசு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில ஒரு தீர்மானம் கூட போட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் அதுல சேர்ந்து இருக்கனால அதை எப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் கருத்துக்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இடைத்தேர்தலை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இடதுசாரி கட்சிகள் இப்போது ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அந்த அணியிலேயோ இந்த அணியிலேயோ கிடையாது. நாங்கள் இடதுசாரி அணி என்பது தனித்து செயல்படுகிறோம். அதே நேரத்தில் தாவே காட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.